நம்மை அடைவதற்கு பல பல முயற்சிகளை பகவான் செய்கிறாருங்கிறதை அடியேன் விண்ணப்பித்திருந்தேன். இப்போ திருவரங்கத்திலே பெரிய பெருமாள் மூலவமூர்த்தி சயனித்த நிலையிலே நமக்கு சேவை சாதிக்கிறார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஏன் படுத்திருக்கிறாருங்கிறத எப்போதாவது நாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறோமா? நம்முடைய ஆச்சாரியர்கள் அவன் ஏன் படுத்துக் கொண்டிருக்கிறான்ங்கிறது வரைக்கும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். மேலேருந்து புறப்பட்டு வந்த தெய்வம் முதலிலே திருமலையப்பனாக நின்றது. அதே தெய்வம் தான் திருவரங்கத்திலே வந்து கிடந்தது அப்படின்னு நாம் சொல்லுகிறோம். பெருமாள் சொல்றார், நான் வந்தேன், அங்கே நின்றேன், இங்க வந்து கொஞ்சம் உட்கார்ந்து கூட பார்த்தேன், அப்புறம் படுத்துட்டேன். எல்லாரையும் அழைத்து கொண்டு போக வேண்டும்ங்கிறது என்னுடைய விருப்பம். அன்னச்சராச்சரங்களை வைகுந்தத்தேத்தின்னு பாசுரம். ராமாவதாரம் முடிஞ்சது, அவர் தனியாவா போனார்? எல்லாரையும் அழைத்து கொண்டு போனார். அத்தனை பேருக்கும் மோட்சத்தை பரிசாக தந்தார். ஹனுமான் ஒருத்தர் தான் போக மாட்டேன்னு விட்டார். நான் வரல, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஹனுமான். அயோத்தியில அத்தனை பேருக்கும் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளேன்னு பாசுரம். இப்போ எல்லாரையும் அழைச்சிட்டு போயிருக்கார். அதை போலத்தான் திருவரங்கநாதன் சொல்றார், இந்த சம்சாரத்தை கிட்டிக்கிழங்கொடு பெயர்த்தால் அல்லது நான் எழுந்திருக்க மாட்டேன். இந்த சம்சாரிகளை அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போக வேண்டும். அவ எப்ப வராளோ அழைச்சிட்டு போகாத விடமாட்டேன். அவர்களை எதிர்பார்த்துத்தான் படுத்திருக்கிறேன்னுட்டார். இறைவனை புரிந்து கொள்ளுதல் அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம்னு கீழேயே விண்ணப்பித்திருந்தேன் அடியேன். அப்படியும் நம்ம அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போக முடிந்ததா அவரால் அப்படின்னால் இல்லை. அவனே கதிங்கிற அந்த ஒரு உரைப்பு நமக்கெல்லாம் ஏற்படவே இல்லை. அந்த கீதையில் அவரே சொல்றாரு பாருங்கோ, அவஜானந்தி மாம் மூடாஹா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவமஜானந்தஹா மமபூத மகேஸ்வரம்ங்கிறார். என்ன அர்த்தம்னா, அர்ஜுனா, என்னுடைய பெருமேன்மையை இவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளவே இல்லை. இந்த முட்டாள்கள் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை. முட்டாள்கள்னு யாரை சொன்னீர் அப்படின்னா, யாரையோன்னு எண்ண வேண்டாம், நம்மளைத்தான் சொல்லியிருக்கார். வேதனையோட தான் போனார், தனியாளாத்தான் போனார். சரீரத்தை கொடுத்தோம், சாஸ்திரங்களை கொடுத்தோம், நாமே பிறந்தும் பார்த்தாயிற்று. இப்ப இவாளெல்லாம் எப்படி திருத்துறது அப்படின்னு யோசித்தார். மனிதர்களை எப்படி திருத்துவது? அப்பதான் அவருக்கு தெரிந்தது, முள்ளை கொண்டுதானே எப்போதும் நாம் முள்ளையே எடுக்கிறோம். அதற்காகத்தான் அவன் என்ன செய்தான்னால் ஆழ்வார்களை பிறப்பித்தான். அந்த ஆழ்வார்களுக்கு பெருமான் இட்ட பணி என்ன தெரியுமா? அவனே கதிங்கிறத நமக்கு சொல்ல வேண்டும், நமக்கு புரிகிறா போலே சொல்ல வேண்டும்ங்கிறது பெருமானுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பினை 100% ஆழ்வார்கள் பூர்த்தி செய்தனர். அதுதான் விஷயம் இங்கே.